Hello friends, welcome to Hema's Kitchen. Office கிளம்பிட்டோம். இங்க ஒரு ஆள் கிளம்பிட்டு இருக்கறத பாருங்க. இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்காக நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல விநாயகர் சதுர்த்தி காம்போ போட்டிருக்கோம். என்னென்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு, இந்த இடியப்ப மாவுலயே நம்ம கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். மசாலா வடை மிக்ஸ், முறுக்கு மாவு, பாயச மிக்ஸ், ரவா கேசரி மிக்ஸ், சுண்டல் பொடி, இங்க ஒரு விளக்கு, கொழுக்கட்டை அச்சு, ஒரு குங்குமச்சிமிழ், இதெல்லாம் இந்த 3 வைக்கிறதுக்கு ஒரு பொட்லி பேக், இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவா இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு காம்போ. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த காம்போ இருக்குது. நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அதுமா ஆபீஸ் கிளம்பியாச்சா? ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. முகமெல்லாம் வெண்பொங்கல். இங்க பாருங்க, இது பண்ணி வச்ச கோலம் பாருங்க. இந்த இதெல்லாம் நீ தான் பண்ணியா? சொல்லு, நீ தான் பண்ணியா? என்ன போட்டு கரண்டியில் இருக்கிற சாதத்தை எடுத்து போட்டு தட்டுன்னு தட்டி எடுத்து வச்சா ஒரே அழுக வேற வருது பிள்ளைக்கு. சரிதான் நான் பண்றது. டேய் பையா, இங்க பாரு, அந்த தட்டில் போட்டு கொடுத்தா சாப்பிட்றது கிடையாது. அந்த தரையில் போட்டு 4 தட்டு தட்டி அதை தான் எடுத்து சாப்பிடணும். சரிதான் நீ பண்ணுறது. அவன் ஏதோ பேசுகிறானா? ஓஹோஹோஹோ. அப்புறம் அது பாப்பா எங்க? அதுவும் அது பாப்பா. சிட்டு எங்க காணா? சிட்டு, சரி வா நம்ம கிளம்பலாமா? நானு, ஆதிரன், பிருந்தா எல்லாம் சேர்ந்து நாங்க இப்போ கம்பெனி கிளம்பி போறோம். எந்த கம்பெனிக்கு போறோம்? HK ஃபுட்ஸ்க்கு போறோம். தலைவர் கிளம்பி வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. மணி என்னாச்சு? 10:30 மணி ஆயிடுச்சு. குட் மார்னிங். ஆதிரன் குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆது பாப்பாவாலதான் லேட். அம்மாக்கு அம்மா 9 மணிக்குனா போயிடுவாங்கடா. ஒன்னாலதான் லேட். நம்மளாலதான் லேட். கிளம்பியாச்சு நாங்க இப்போ. அவனுக்கு எழுந்து கடகடான்னு எழுந்து குளிப்பாட்டி எடுத்து சாப்பாடு ஊட்டி வெண்பொங்கலை ஊட்டி. அந்த ஹார்ட் யார் போட்டு விட்டது சொல்லு? ஹார்ட் யார் போட்டது? யார் போட்டு விட்டது? எனக்கு ஒன்னும் தெரியாதுமா. அவ்வா தான் போட்டு விட்டாங்க. நான் யாரையும் லவ் பண்ணலம்மா. இந்த அவ்வா தான் எனக்கு போட்டு விட்டாங்க. நீ எங்க எல்லாரையும் லவ் பண்ணணும்டா. இப்ப தொட்டில் கட்டிட்டு இருக்காங்க அம்மா. இங்க தொட்டில் கட்டிடலாமா பாப்பாவுக்கு? தொட்டில கட்டிட்டோம்னா இது லாஸ்ட் டைம் வரும்போதே இங்க போட்டுட்டோம். ஆமா, கண்ணா கசக்கிட்டே இருக்கிறான். எப்பனாலும் தூக்கம் வந்துடும். அவன் எழுந்து ரொம்ப நேரம் ஆகுது. எல்லாம் கரெக்டா வறுக்கிறாங்கன்னு பாக்குறோம். நாங்களும் கொஞ்சம் அப்படியே வறுக்கிறதெல்லாம் வாயில போட்டுக்கிறோம். அவனுக்கு ஒரே இதா இருக்குது. என்னடா ஒரு கரெக்டா ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு பாக்குறான். இங்க என்னமா பண்றாங்க? இங்க என்னடா பண்றாங்க? ஆதிரன் வந்துட்டாங்க, செய்யறாங்க.
அவளுக்கு ஒரே பிஸி. தூங்கி எழுந்து ஒரு முட்டையை சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் எல்லாம் பேக் பண்ணுவீங்க, சாயந்தரம் எல்லாம் பார்சல் பண்ணுவீங்க. அப்போ இருக்குது எனக்கு வேலை. ஆமாம், இப்போதான் எனக்கு நிறைய வேலை இருக்குது. அது என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன கெடுதல் வேலை பண்ணிட்டு இருக்கிற நீனு? அடே பையா என்ன பண்ற? நிறைய லஞ்ச் கொண்டாந்தாச்சு இங்கே சாப்பிட்றதுக்கு. ஆதிரனுக்கு இந்த பேக், இந்த பேக் எங்களுக்கு. அதுமா சாப்பாடு வேணும்டா, வெயிட் பண்றா. இந்த பேக் வந்து JJ பேக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனில தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து தேவாவோட ஃப்ரெண்டோட கம்பெனி. இது பாத்தீங்கன்னா ஜூட் பேக், அப்புறம் வந்து காட்டன் பேக்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன பேக் சொன்னாங்க? சைட் பேக், காலேஜுக்கு யூஸ் பண்ண காலேஜுக்கு சைட் பேக்ஸ் எல்லாம் இருக்குதுப்பா. இது பாருங்க, நல்ல வெயிட் தாங்க, நல்ல பெரிய பேக். இது எவ்வளவு பாக்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க. வச்சு இன்னும் வந்து 2 பாக்ஸ் உள்ள இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுக்குறாங்க. பர்த்டேக்கு, கல்யாணத்துக்கு, வளைகாப்புக்கு, அப்புறம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆபீஸ்ல ஈவெண்ட்ஸ்லாம் வைக்கும் போது அவங்க வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது கூட அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பேக்லாம் வந்து இப்போ அவங்கள்ட்ட வந்து ரெடி ஸ்டாக் ஆகுது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதுல போய் செக் பண்ணிக்கோங்க. போன் நம்பர் கொடுக்குறேன், நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்கள்ட்ட என்னென்ன பேக்ஸ் எல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பேக், இது பாருங்க, ரொம்ப கியூட்டா இருக்குது, அழகா இருக்குது. சின்னதா ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு வாட்டர் கேன் வச்சு கொண்டு போறதுக்கு ஒரு அழகான ஒரு பேக் இது. இந்த பேக் நல்லா இருக்குது. அப்புறம் இது இந்த மாதிரி ஒரு பேக், இது வந்து நமக்கு வளைகாப்புக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வச்சு கொடுக்குற மாதிரி, தாம்பூலம் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. இது வந்து கல்யாணத்துக்கு கொடுக்குற பேக்ஸ் இதெல்லாம். இந்த பேக் கூட இதுல வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அவங்க நம்மளோட பேர் கூட அடிச்சு கொடுப்பாங்க. நம்ம எதாவது நம்ம எழுதி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா கூட அந்த கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பேக்லாம் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. இது நல்லா இருக்குது, குட்டியா. இதெல்லாம் லஞ்ச் பேக்கா கூட கொண்டு போகலாம். இதுவும் நல்லா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு இது இருந்துச்சு, பார்ட்டிஷன் இருந்தது. இதுல இங்க பாருங்க, இதுல பார்ட்டிஷன் இருக்குது, போன் வைக்கிற மாதிரி. இதுல வந்து ஃபுல்லாவே பேக் தான், ஃபுல்லாவே ஓப்பனா தான் இருக்குது. அவன்கிட்ட கேட்டிருந்தேன், தேவாவோட ஃப்ரெண்ட்டை கேட்டிருந்தேன்டா, எனக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு போறதுக்கு ஒரு பேக் வேணும்டா, குடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, எந்தெந்த பேக்ஸ் இருக்குது கொடுன்னு சொல்லியிருந்தேன். அதான் வந்து கொடுத்துட்டான். பிருந்தாக்காவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்குறான். சரி, தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு என்ன லஞ்சுன்னா சாம்பார். காலையில் வெண்பொங்கல் வச்சுருந்தேன், வெண்பொங்கல் சாம்பார் சட்னி, சாம்பார் மதியம் சேர்த்து வச்சுட்டேன். இங்கே வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை, இங்கே ரசம், இங்கே வந்து மாங்காய் பச்சடி, அப்புறம் வந்து கேரட் பொரியல், இங்கே சோறு. அவ்வளோதான் இன்னைக்கு. அப்புறம் வந்து தயிர் வேறு இருக்குது, தயிர். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியம் லஞ்ச். காலையில் வரும்போதே படபடன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே ஆதிரனுக்கு உருளைக்கிழங்கும் கேரட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். கம்ப்யூட்டர் ஒர்க்குக்கு யாருமே இன்னும் செட் ஆகலை. நானும் தேடிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் செட் ஆகலை. நான் ஒருத்தி தான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஆர்டர் எடுக்கிறது, இன்வாய்ஸ் எடுக்கிறது, ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே நான் ஒருத்தி தான் பார்த்துக்கிறேன். அதனால தான் ஃபோன் பண்ணால் கூட என்னால் எடுக்க முடியறது கிடையாது. காலையில் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, கால் பண்ணால் என்னால் அட்டன் பண்ண முடியாது. இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு வாரமாக வந்து பிருந்தா கொஞ்சம் வந்து ஒர்க் எடுத்துக்கிறா. வந்து ஆர்டர் எடுக்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக அவள் தான் பார்த்துக்கிறா. நீங்கள் வந்து கால் பண்ணணும் கிடையாது, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க. அப்படி கண்டிப்பாக ஏதாவது பேசணும்னா நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு மேலே கால் பண்ண நான் எடுத்து பேசுவேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து கம்பு புட்டு செய்ய போகிறோம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்கிற கம்பு மாவு வச்சு கம்பு புட்டு செய்ய போகிறோம். ஆதிரனுக்கு கொடுக்கறதுக்கு, புட்டு சாப்பிடணும், எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கறதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இப்போ தான் ஃபுல்லாக பேக்கிங் போயிட்டு இருக்குது. கம்பு மாவு, ராகி மாவு எது வேணாலும் வச்சு எல்லாம் கம்பு மாவில் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ அதில் தான் செய்ய போகிறேன். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கிட்டு போங்க. என்ன சேட்டை, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பரட்டிக்கலாம்.
அந்த கம்பு மாவு பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே தண்ணி ஊற்றி பரட்டும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். இதெல்லாம் கம்பு மாவு புட்டு மாவுலாம் வந்து ராகி மாவு கம்பு மாவுலாம் நல்லா மூவ் ஆகுது. நிறைய வாங்குறாங்க. வாரத்துக்கு கொடுக்குற 15 கிலோ அரைக்க வேண்டியிருக்குது. இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இட்லி அண்டையில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். அப்படி இருக்கட்டும். இட்லி அண்டை வச்சிருக்கீங்களா? எல்லாம் வச்சிருக்கிறேன் நான். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள காஃபி போட்டுருவாங்க வந்து. இந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னொரு அரை பாக்கெட் கூட எடுத்துக்கிட்டேன், பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து பெரட்டினதுக்கு அப்புறம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, மிக்சியில் ஒரு தடவை பல்ஸில் போட்டுடுங்க. ரொம்ப நேரம் பல்ஸில் போடக்கூடாது. ஒரு டக்குன்னு ஒரு தடவை 2 தடவை போட்டுடுங்க போதும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ வந்து இதை இட்லி அண்டையில் வச்சுக்கிறேன். நான் வந்து இட்லி அண்டையிலே வச்சு வேக வச்சு இப்போ நான் இட்லி அண்டையிலே வச்சு வேக வச்சுக்கிறேன். ஏன்னா புட்டு குழாயில் வச்சேன்னா புட்டு குழாயில் வச்சு எடுத்தேன்னா லேட் ஆகும். எடுக்கிறது கொஞ்சம் போல இடத்த விட்டுட்டு அப்படி இப்போ தான் மூடி வச்சுக்கிறேன். அப்படி வேகட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ எனக்கு காஃபி ரெடி. அவங்களுக்குலாம் டீ போட போயிருக்கிறாங்க. இங்கே வந்து இது புட்டு வைக்கிறதுனால அங்கே முன்னாடி பர்கர் கிச்சன் இருக்குல்ல, அங்கே போய் இது பண்ண போகிறாங்க, டீ வைக்க போயிருக்காங்க. நல்ல வாசனை வந்துருச்சு. ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். வேகும் போதே நல்ல ஒரு வாசனை, சூப்பராக இருக்கும் வாசனை. இப்போ இதை எடுத்துக்கலாம். கம்புல வந்து நார்ச்சத்து அதிகம், அதனால வெயிட் லாஸ்ல இருக்கவங்க இந்த கம்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற போது கூட நம்ம இதை எடுத்துக்கலாம், கம்பு எடுத்துக்கலாம். இது வந்து கம்பு சாப்பிட்டோன்னா உடல் குளிர்ச்சி ஆகும். நல்ல ஒரு வாசனை. ஆமா, வேகும் போதே சூடு சரியான சூடு. ஆறட்டும். என்னடா எடுத்துக்கலாம்டா, டீ குடிச்சிட்டு இருக்காங்கல்ல. நான் மொத்தமாக வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சமாக போடுறீங்கன்னா குழாயில் கூட புட்டு குழாயில் கூட போட்டு எடுக்கலாம், நல்லாயிருக்கும் அது. இப்போ இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கம்பு ராகிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காயும். நமக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து அரைக்க கொடுக்குறது. இப்போ வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் என்ன சேர்க்க? ஒயிட்டு சேர்க்கக்கூடாது, நான் இதுதான் சேர்க்கணும். உனக்கு வேணாலும் நான் இது சேர்த்து கொடுக்குறேன். சரி, போதுமா? இது சேர்க்கணும். இது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் துருவல் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா பிருந்தா கேட்ட மாதிரி சீனி, நம்மளோட விருப்பம் தான் அது. நல்லா இந்த மாதிரி சூடோட போட்டுருங்க, நல்லா இலகிடும். போட்டுட்டு தேங்காய் துருவல் உருண்டையாக இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி எடுத்து விடுங்க. நாட்டு சக்கரை வந்து உருண்டை இருக்குது. இனிப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுருவோம். இதை வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி புரட்டிட்டு சாப்பிட வேண்டியதான். உனக்கு நிறைய எனக்கு கொஞ்சோன்னு போதும். எனக்கு ரொம்ப இதில் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தா நல்லா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், நம்ம விருப்பம்தான். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இது வந்து நாட்டு சக்கரை போட்டதுனால கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குது. இங்கே பிருந்தாவுக்கு வந்து சீனி போட்டிருக்கேன், சுகர் போட்டதுனால பாருங்கள் கலர் எப்படி இருக்குது. இதுதான் நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து போட்டுக்கலாம். நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம், சீனியும் சேர்த்துக்கலாம். கம்பு புட்டு செஞ்சு பாருங்கள் நீங்களும், சூப்பராக இருக்கும். நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் கம்பு மாவு, ராகி மாவு எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இல்லை தட்டெல்லாம் இப்போ பாருங்கள் எல்லாருக்குமே தட்டு ரெடியாக இருக்குது. கொடுத்துட்டு அவங்க எல்லாம் வச்சுட்டு எங்களுக்கும் கொடுத்துருவாங்க. மாட்டம் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குமா? செமையாக இருக்கு. அது பார்த்து எனக்கு ஏதாவது கொடுத்தீங்களாவா? நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அவனுக்கு வேணுமா? பிடிக்கும்.
நம்மள நேந்திர பனானா பால்ட் இருக்குது. நேற்று நைட்டு வந்து அதான் ஈவினிங் வந்து அதான் இது பண்ணி கொடுத்தோம். அது குட்டி அதுமா இங்கே பாரு டப்பாக்குள்ள போய் உட்காந்துருக்கா பாரு. இங்கே பாரு அவ்வா பாரு இங்கே பாரு மேலே பாரு அடி தங்கம் டப்பாக்குள்ள போட்டு பார்சல் பண்ணிடலாமா உன்னைய காஞ்சிபுரம் அட்ரஸ்க்கு? நோ விஜய் என்னடா தங்கம் பார்சல் பண்ணியாச்சுடோ. இந்த vlog இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.